பள்ளத்தில் செல்போனை திருடிக்கொண்டு ஓடிய போது சிக்கிய திருடன் மதுபோதையில் போலீசாரை படாத பாடுபடுத்திய சம்பவத்தை விரிவாக பார்க்கலாம். சேலம் ஆட்டையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் கடையில் பொருட்களை வாங்குவதற்காக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை வேகமாக கீழே தள்ளிவிட்டு செல்போனை பறித்துக் கொண்டு ஓடியது. சுதாரித்துக் கொண்ட ராஜா அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அந்த திருட்டு கும்பலை விரட்டி சென்றார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சென்றபோது 2 பேர் பாலத்தில் ஏறி குதித்து தப்பி சென்று விட்டனர். செல்போனுடன் ஓடிய திருடன் மட்டும் போதையில் தடுமாறியபடி சென்றதால் ராஜா அவரை மடக்கி பிடித்தார். பின்னர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பதும் அவர் மீது கொலை முயற்சி, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரிக்க முயன்றபோது மதுபோதையில் தள்ளாடியபடியே அலப்பறை செய்தார். சட்டையை கழற்றுவதும் அவரை பிடித்து வந்தவர்களை தகாத வார்த்தையால் திட்டுவதுமாக இருந்தார். இரண்டு மணி நேரமாக போலீசாரை படாத பாடுபடுத்திய அந்த போதை ஆசாமியை போலீசார் ஒரு வழியாக வாகனத்தில் ஏற்றி சென்றனர். அப்போது, நான் இப்போதுதான் ஜெயிலில் இருந்து வந்தேன், தன் மீது கொலை அடிதடி வழக்கு போடுங்கள், இதுபோன்ற சிறிய செல்போன் திருட்டு வழக்குகளை போட்டு என்னை அவமானப்படுத்த வேண்டாம் என்று அவர் போலீசாரிடம் கேட்டுக்கொண்டது கலகலப்பை ஏற்படுத்தியது. ஒண்ணுமே இல்லை, நான் செல்ல போடுவேன்.